உங்கள் ஏரியா குப்பை தொட்டியை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டா, வீட்டு வாசல்னா என்ன சைடில் வச்சுட்டான்னு வைங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் நிம்மதியாக தான் இருக்கீங்க. ஆனால் வெளியில் எட்டி பார்த்தா அவன் அங்கேருந்து ராக்கெட்டாக விடுவான். விடுவானா விட மாட்டானா? இப்போது ஒரு சின்ன குப்பை தொட்டி வெளியில் வந்து நின்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டு வாசலில் பாதாள சாக்கடை மேலே வந்துருச்சுன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் தெருவில் ஒரு ரவுடி கலவரம் பண்ணானா நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் தெருவில் ஒருத்தன் சைலன்சரை பிச்சுட்டு வண்டி ஓட்டினானா நிம்மதியாக இருக்க முடியாது. முடியுமா அது? உங்கள் தெருவில் ஏதோ ஒரு பிரச்சனைனால 2 கோஷ்டிக்கு சண்டை வந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. போன வாரம் நாக்பூர் என்ன ஆச்சு சொல்லுங்க? அங்கே இருக்கிற எல்லா வீடுகளும் நல்லா தானே இருந்தது. ஊரடங்கு ஏன் போட்டாங்க? அது வீட்டு சண்டையா வெடி சண்டையா? நம்ம வீட்டில் நமக்கும் வீட்டம்மாவுக்கு சண்டைன்னா ஊரடங்கு போடுவானா? அவன் அடங்கி போய் கிடப்பான். அதை விட வீட்டுக்காரர் அடங்கியே போயிடுவார். ஆனால் வெளியில் வந்தால் என்ன ஆகிறது? எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில் இருக்கு. பேச முடியாத பிரச்சனைகள் இருக்கு மேடம். வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசிடலாம், சிரிச்சுக்கிட்டே பேசிடலாம். நாட்டு பிரச்சனையை வாயை திறந்து பேச முடியாது. பேசினா பேசிடுவாங்க.